ஆரம்பிச்சலாங்க. சவுண்டு கரெக்டாக இருங்க. ஆரம்பிச்சலாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்கள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாம் இந்த மாலை நேர கூட்டத்தை ஆரம்பிப்போம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களுக்கு நம்முடைய பரம்பிதாவாக யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாக கடவுது என்ற அன்பின் வாழ்த்துதலோடு நாம் இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். தேவனுடைய இரக்கமும் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய வழிநடத்திலிருந்து தேவன் இந்த நாளை சமாதானத்தோடு நடத்தி இந்த இடத்திலே அனைவரையும் கூடி வர செய்து சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் கிருபை செய்த தயவுக்காக மீண்டுமாக நாம் நன்றி துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துக்கொண்டு இந்த மாலை நேர கூட்டத்திற்காக நம்முடைய அன்பு கார்த்திகேயன் வந்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களை வாசமாக கொண்டு இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து அனுதினமும் உங்களுடைய மேலான சத்தியத்தை கொடுத்து வழிநடத்தி வருகிறான் எங்கள் அன்பின் பரிசுத்தமோடு பரமத்தரத்தனே. இதோ இந்த நாளிலும் கூட உங்களுடைய சத்திய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்படியாக நாங்கள் சகோதர சகோதரர்களாக கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் உங்களுடைய தாசரை கொண்டு இந்த நாளில் வெளிப்படக்கூடிய சத்திய பாடங்கள் எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாவின் வழித்தையும் தந்து ஆசிரியர் கூட இந்த நாங்கள் ஜெயிக்கும். தகப்பனே, பேசக்கூடிய தாசருக்கும் கேட்கிறதான எங்களுக்கும் கூட தேவனே உங்களுடைய பரிசுத்தாவியை அளவில்லாமல் வந்து ஆசீர்வதிக்க கூட நாங்கள் ஜெயிக்கிறோம். இந்த கூடியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரிதாமே நீர் பேர் நேரத்தோடு ஆசீர்வதித்து இந்த நாளக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்கள் தந்த ஆசிரியர்களுமே இருக்கிற தோப்பனே. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட வழிநடத்த வேண்டுமாய் எங்களுடைய கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நன்மை பிதாவே. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய மாலை நேரத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு நெருக்கத்தில் விடுவிக்கிறார். இன்றைய தலைப்பு நெருக்கத்தில் விடுவிக்கிறார் என்ற தலைப்பின்களை தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்தளிக்குமாறு நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற இந்த பாடத்தின் தலைப்பு நெருக்கத்தில் விடுவிக்கிறவர் வல்லமையுள்ளவர். ஸோ நெருக்கத்தில் விடுவிக்கிறார் இல்லை, நெருக்கத்தில் விடுவிக்கிறவர் வல்லமையுள்ளவர். ஸோ இந்த தலைப்பு கேட்டபோது யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தலைப்பில் இருக்கும். ஸோ நெருக்கத்தில் விடுவிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். பட் நாம் பார்க்க போகிற இந்த பாடம் ரெகுலராக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200-260 சப்ஜெக்ட் மேலே எடுத்தாச்சு. நிறைய பாடங்கள் கேட்டிருப்போம். ஸோ நாம் எடுத்த எந்த பாடத்தின் மாதிரி இது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு சண்டே கிளாஸ் சப்ஜெக்ட். என்னதுங்க? ஆமாம், யாரும் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது ஒரு சண்டே கிளாஸ் சப்ஜெக்ட். ஆக்சுவலாக சண்டே கிளாஸ் சப்ஜெக்ட் இது. சண்டே கிளாஸ் சப்ஜெக்ட் ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை எப்போ பார்க்கலாம்னா, இப்போ ஒரு ஸ்லைடு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்லைடுக்கு பின்னாடி அந்த காரணத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நெருக்கம் அப்படிங்கிற இங்கிலீஷில் இன்டிமேசின்னு சொல்லுவாங்க. அந்த நெருக்கம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நெருக்கம் அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட நெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆழமான துன்பத்துக்குள்ளே நம்ம போயிடும், இல்லை ஒரு பிரச்சனைக்குள்ளே என்ன பண்ணிடுறோங்க, மாட்டிக்கிறோம். நம்மளை அறியாமலே ஏதோ ஒரு துன்பத்திலையும் ஒரு கஷ்டத்திலையும் ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியவே நம்மளால வர முடியாது. அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நாலாவது பக்கமும் எனக்கு என்ன இருக்குது, நாலாவது பக்கமும் எனக்கு
பிரச்சனை இருக்கு, எந்த சைடும் மூவ் பண்ண முடியல அப்படிம்பாங்க. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, சைட்லையும் போக முடியல, இந்த சைட்லையும் வர முடியல. இப்படி சுற்றி சுற்றி ஒரு மனிதனே பிரச்சனைக்குள்ள வரும்போது இந்த இன்டிமசிங்கிறது சரியான வார்த்தை தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டம், இந்த நெருக்கம், இந்த நெருக்கத்திலிருந்து யார் தான் விடுவிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை, அவர் தான் விடுவிக்கிறார். இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கத்தை அனுமதித்தவர் யார்? ரைட், இந்த நெருக்கத்தை அனுமதித்தவர் யார்? விடுதலை பண்றவர் யாரு? நம்ம ஆன்சர் தெரியும், பிதாவாகிய தேவன். அனுமதிக்கிறது யாரு? அவரே அனுமதிச்சு அவரே விடுதலை பண்ணுவாரு. என்னங்க நியாயம் இது? கஷ்டத்தை கொடுக்கறது அவரு தான், நம்ம கஷ்டத்துல இருந்து விடுவிக்கிறார். அப்படியா? இங்க இருக்கிறவங்க பதில் சொல்லிட்டாங்க. நேரில் பார்த்துருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா பதில் சொல்ல, நமக்கு நெருக்கத்தை அனுமதிப்பவர். அப்போ அவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பாரா? முன்னாடி பிரச்சனை வரும், பின்னாடி பிரச்சனை வரும், எங்க சுத்தினாலும் பிரச்சனை வருமா? பிரச்சனை பண்ற மாதிரி பண்ணுனா என்ன வரும்? கண்டிப்பா பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனையை வந்து வாங்குறது வாங்காம இருக்கிறது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. ஸோ நெருக்கத்தை அனுமதிப்பவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சாலும், அடுத்து பாருங்க அடுத்த கேள்வி, நெருக்கத்தை விடுவிப்பவர் யார் அப்படி இந்த ரெண்டு கேள்வி முன் வச்சாலும் இதற்கு பதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி என்றால் இப்ப இந்த ஸ்லைடு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், இந்த பாடம் எப்படிப்பட்ட பாடம்? கரெக்ட் சொல்லுங்க, இந்த பாடம் எப்படிப்பட்ட பாடம்? சண்டே கிளாஸ் பாடம். ஏன் சண்டே கிளாஸ் பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு மனிதன் திடகாத்திரமா இருக்கலாம், 6.5 ஃபீட்டுக்கு மேல இருக்கலாம், நல்லா வந்து ஒரு பலசாலியா இருக்கலாம். ஆனா அந்த மனிதனுக்கு இருதயத்துல வந்து ஒரு விதமான நெருக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த மனிதன் அதை வந்து டாலரேட் பண்ண முடியலன்னு வச்சுக்கலேன், கண்டிப்பா கண்ணில இருந்து என்ன வருங்க? டாலரேட் பண்ண முடியலன்னா கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வரும்போது கண்டிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, பத்தில் இருக்கிறவங்க என்ன இப்படி இருக்கிறீங்க குழந்தை மாதிரி, புரிஞ்சுதுங்களா? ஏன் என்ன குழந்தை மாதிரி என்ன பண்றீங்க, அழுகிறீங்க? பார்க்கறதுக்கு உயரமா இருப்பார், ரொம்ப பலசாலியா இருப்பாரு, பராக்கிரமசாலியா இருப்பாரு. ஆனா அந்த நெருக்கம் அவர்னால வந்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி அழுவாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அழுக மாட்டோம், பட் இருந்தாலும் அந்த ஒரு கண்ணீர் வரும்போது குழந்தை மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, நம்ம மாறிடுவோம். இப்ப புரிஞ்சிருக்கும். அப்படி என்றால் உருவம் அங்க முக்கியம் இல்லை. அந்த நெருக்கத்துல நம்ம அழுகின்ற பொழுது நம்முடைய சுவாபம் எப்படியா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, மாறிடுறோம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி என்றால் இப்ப நம்ம பார்க்க போற சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல பார்க்க கூடாது. அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன சூழ்நிலையில் இருந்தாங்களோ அந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி பாருங்க, இன்னொன்னு பாருங்க, நெருக்கம் இல்ல மாறுது. ஓகே, நெருக்கம் இல்லாமல் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யார் யார்? இப்படி ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கலாம். நெருக்கம் இல்லாமல் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யார் யார்? நான் சொல்ற ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா வேதாகமத்துல, பைபிள்ல நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ல நெருக்கம் இல்லாம ஒரு ஆசீர்வாதம் யாராச்சும் வாங்கியிருக்கிறாங்களா? ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நெருக்கம் இல்லாம இவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அப்படின்னு. தேவன்கிட்ட எந்த ஒரு நெருக்கம் இல்லை, ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் கேரக்டர் இருக்கா? இங்க தேடி பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்க, இல்லவே இல்லை. ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்றால் கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதற்குள்ளேயே ஒரு நெருக்கத்துக்குள்ள அவங்க போக வேண்டும். அது வந்து கட்டாயம் இல்லை, பட் அந்த சூழ்நிலை என்ன பண்ணும்னா அனுமதிக்கும். எதுக்கு? நம்மளை மோல்டு பண்ணுவதற்காக. இப்ப பாருங்க, ஒரு 4 எக்ஸாம்பிள் போடுறேன். பட் இந்த 4 எக்ஸாம்பிள் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம்னா கிடையவே கிடையாது. இது ஒரு புரிந்து கொள்வதற்காக ஒரு 4 எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், செகண்ட் பார்த்தீங்கன்னா தாவீது, மூன்றாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு, நான்காவது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோபு. இப்போ ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆபிரகாமுக்கு நெருக்கம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நெருக்கம் இருந்துச்சு. அவர் வந்து ஆஸ்தியில மிகப்பெரியவர் தான், சொத்தெல்லாம் நிறைய இருக்கு. பட் அவருக்குள்ள ஒரு சின்ன நெருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அவருடைய ஜெனரேஷன் ஆபிரகாமோட என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆக போகுது. அந்த ஒரு நெருக்கத்தில் இருக்கின்ற பொழுது தேவன் சொல்றார், நான் காண்கும் தேசத்துக்கு நீ என்ன பண்ண போனேன்னா உன்னை என்ன பண்ண பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் நெருக்கத்தில் இருந்த ஒரே காரணத்துக்காக அந்த ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க போறார், போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த ஆசீர்வாதம் வாங்கின பின்னாடி தேவன் மீண்டுமாக ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தை என்ன பண்ண போய் பலி செலுத்து அப்படிங்கும்போது. இப்ப ஆபிரகாம் அதை நல்லா பாத்துக்கலாம், ஆதியாகமம் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்திருப்போம். இது சொன்னோன்னே ஆபிரகாம் ஓகே ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, நான் போய் இமீடியட்டா என்ன பண்ணிடுறேன்,
பலி செலுத்துறேன் அப்படின்னு நம்ம வசனத்துல கடன் என்ன பண்ணிடுறோம், படிச்சுக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் 3 நாள் அந்த அவனோட ஈசாக்கை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அவர் மனசு எப்படி இருந்திருக்கும்? ஒய்ஃப் கிட்ட ஆக்சுவலா பொய் சொல்லிட்டு தான் போறாரு. பொய் சொல்லிட்டு போறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பலி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போகல, போயிட்டு வரேன்னு என்ன பண்றாரு சொல்லிட்டு அவர் போறாரு. அவர் போயிட்டு அந்த குழந்தைய வெட்டுற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கம் இருக்கும். பட் தேவன் விடுவிப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை என் மகனை வெட்டினாலும் தேவன் என்ன பண்ணுவார், திருப்பி கொடுப்பார்னு ஒரு விசுவாசம் இருந்தாலும் அவருக்குள்ள கண்டிப்பா என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெருக்கம் இருக்குது. செகண்ட் பாத்தீங்கன்னா தாவீதை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அநேக முறை அவர் நெருக்கத்துக்குள்ள போய் தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி பாக்குறோம். நிறைய பிரச்சனைகள் தாவீது கிட்ட இருக்கு. அதனாலும் எல்லா பிரச்சனைகளும் இருந்தும் அவர் நெருக்கத்திலும் இருந்தும் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா விடுவித்தார். நம்ம அடிக்கடி பச்சை பால் பார்க்குற அந்த விஷயத்திலும் சரி, கடைசியா ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கினாலும் சரி, லக்கம் பார்த்து என்ன பண்ணிருக்காருங்க, பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கிறார். எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நெருக்கத்தை அனுமதித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன், அதை விடுவிக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனா இருக்குன்னு சொல்லி போறார். சோ 3வது யாருன்னு பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு நெருக்கம் இருந்துச்சா? அவர் ராஜாவா தான் இருந்தாரு, இல்ல ராஜாக்கு ஒரு பொசிஷன் கீழே இருந்தார், அவ்வளவுதான். அவருக்கு நெருக்கம் இருந்தாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் பிறந்ததுல இருந்தே யோசேப்புக்கு என்னதான் இருந்துச்சுங்க, நெருக்கம் தான் இருந்துச்சு. ஆனா தேவன் விடுவிக்கின்ற பொழுது அந்த சகோதரர்கிட்ட என்ன சொன்னாருங்க, நீங்க எல்லாம் இங்க வருவேன்னு தெரிஞ்சுதான் தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, முன்னாடியே என்னை அனுப்பினார். பட் அந்த வார்த்தையை சொல்வதற்கு எத்தனை நெருக்கத்துக்குள்ள அவர் என்ன பண்ணிருக்காரு, போயிருக்காரு. தேவன் அவர் கூட இருக்கிறார். பட் நெருக்கம் இல்லாம இருந்துச்சு. ஒவ்வொரு தடையும் பிரச்சனையில இருந்தது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வெளியே வந்தார் சொல்லி பாக்குறோம். 4வது கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோபுக்கு நெருக்கம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், கேட்கின்றவங்களுக்கு கோபம் வந்துடும். சரி, யோபுக்கு பிரச்சனையை அனுமதித்தார் யாரு? தேவன் தான். தேவன் தான் என்ன பண்ணிருக்காருன்னா சாத்தானுக்கு என்ன பண்ணிருக்காருங்க, பர்மிஷன் கொடுத்தாரு. இப்போ யோபு ஆசீர்வதிச்சது யாரு, அது விடுவித்தவர் யாரு? தேவன் தான். அப்படி என்றால் எல்லா விதமான நெருக்கத்தையும் அனுமதிக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை பண்ணவரும் யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். இதுல ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருவேளை தேவன் நெருக்கத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, தேவன் அந்த நெருக்கத்தை அனுமதிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு யாருக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு தெரியுங்களா? இப்ப தேவன் எனக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்குறாரு, நான் இதை ஓவர் கம் பண்ணி நான் ஜெயிச்சிருவேன் சொல்ல முடியுமா? ஒருவேளை தேவன் எனக்கு அந்த நெருக்கத்தை கொடுத்தாருன்னா அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக இருக்கு எங்கிருந்தா கைனஸ் வருங்க, தேவன் இருந்தா கைனஸ் வரும்னு சொல்லி பாக்குறோம். சோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பார்க்க போற சில கேரக்டருக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன பண்ணிருக்காருன்னா இப்ப பாத்துக்கணும். இப்ப 3 பேர்த்த நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த 3 பேர்த்தையும் எப்படிதான் நம்ம அணுக போறோம்னு பாத்தீங்கன்னா, என்ன சப்ஜெக்ட் எப்படிங்க, சண்டே கிளாஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்கின்ற போல வசனங்கள் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். பட் இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போயிட்டு அந்த சூழ்நிலையை நீங்க நல்லா மனசுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டுங்க. உள்வாங்கின பிறகு இவங்க எப்படி அந்த தேவன் இருந்து அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 3 பேர் யாருங்க? முதல் இஸ்ரேல் ஜனங்கள். 2வது யாருங்க? யோனா. 3வது யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு. நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பட் இந்த பாடத்துக்கு இவங்க 3 பேர் வந்து கரெக்டா சூட் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் பார்க்குறோம்? இஸ்ரேல் ஜனங்கள். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யோனா. 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கிருந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யாத்ராகமத்திலிருந்து போகாது. இப்போ ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகேமியா வாழ்ந்து கொண்டிருக்க பொழுது நெகேமியா மற்ற ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன் முன்னாடி கன்ஃபெஷன் பண்றாங்க, தங்களுடைய பாவத்தை என்ன பண்றாங்க, அறிக்கையிடுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஜபம் செய்கின்ற பொழுது ஏதோ ஒரு சகோதரர் வருகின்ற பொழுது இந்த இடத்துல எடுத்த உடனே அவர் என்ன ஆரம்பிச்சிருவாருங்க, அது எடுத்தோடனே என்ன ஆரம்பிச்சிருவாருன்னு பார்த்தீங்கன்னா அது தேவனே ஃபர்ஸ்ட் பிரைஸ் பண்ணிடுவோம். என்ன பண்ணும், தேவனே பிரைஸ் பண்ணிடுவோம். எடுத்தோடனே ஆண்டவரே பாவத்தை மன்னிச்சிருங்க, உங்க பரிசுத்த ஆவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்மளுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வைப்போமா? இல்லை. எடுத்தோடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முதல் துதி, முதல் பிரைஸ், முதல் ஹானர் யாருக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு, அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்வெஸ்டே அங்கே நம்ம வைக்கிறவங்களா இருக்கணும். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய பாவத்தை என்ன பண்றாங்க, அறிக்கையிடுறாங்க. நல்லா தெரிஞ்சு ஜபம் செய்யவில்லை, தங்களுடைய பாவத்தை என்ன பண்றாருங்க,
அறிக்கையிடுகிறார்கள். எப்படி அறிக்கையிடுகிறார்கள்? வசனம் வாசிப்போம் பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. அன்பான சகோதர சொல்ல, இதான் சண்டே கிளாஸ் சொல்றேன். இப்ப ஒரு குழந்தையோட அந்த இதுல இருந்து நீங்க பாருங்க. இப்ப பாவத்தை இவங்க அறிக்கையிடுகிறார்கள். எப்படி அறிக்கையிடுறாங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்துட்டோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இவங்க ஆரம்பிக்கல. இவங்களுக்கு நல்லா தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகி தேவன், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். அவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க படைச்சிருக்கீங்க. உங்களோட படைப்புகளை பார்க்கின்ற பொழுது நாங்க என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. கம்ப்ளீட்டா பிரைஸ் பண்றாங்க. நீங்க அவ்வளவு பெரிய ஆண்டவரே, இமேஜினே பண்ண முடியாது. நீங்க சகலத்தையும் என்ன பண்ணிருக்கிறீங்க, நீங்க படைச்சிருக்கிறீங்க. ஆனா நாங்க பூமியில ஒண்ணுமே இல்லை. இப்படிப்பட்ட ஆண்டவர் நீங்க இப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்திருக்கு பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 7ஆம் வசனம் வாசிக்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். பாருங்க, தேவனை பிரைஸ் பண்ணிட்டு அடுத்தது நேரம் எங்க வந்துடுறான்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம். ஏன்னா ஆபிரகாம் தான் எல்லாத்துக்கும் மூத்தவர். ஏன்னா ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் சொல்றாரு, அவர் தான் மூத்தவர். சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்ட தேவனா இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அதுல பூமியில ஒரு மனுஷனை நீங்க செலக்ட் பண்ணிருக்கிறீங்க, தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆபிரகாம். அவனுக்கு ஆபிரகாம் என்ன பேரிட்டு தேவனை கர்த்தர் நீர் தான். நீங்க இவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சில 2 வசனங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க நம்ம பாடத்துக்காக, ஏன்னா டைம் ஆயிடும். இப்ப 10ஆம் வசனம் வாசிப்போம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் இடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரின் இடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தின் இடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தி அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். பாருங்க, ஆபிரகாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எகிப்துல அடிமையா இருக்கிற விஷயத்தை அவங்க பேசுறாங்க. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கலாம். இப்ப அடிமையா இருக்கிற விஷயத்துல இப்ப இந்த ஜனங்கள் தங்களை இவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க, பாவங்களை அறிக்கைக்கு தான் வந்திருக்காங்க. இன்னும் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகவே இல்லை. பட் இது பாவங்களை அறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளா சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரியலைஸ் பண்றாங்க. நீங்கள் பார்வோன் இடத்துல அந்த ஜனங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய அடையாளங்கள் செஞ்சீங்க, எவ்வளவு பெரிய அற்புதங்கள் செஞ்சீங்க. அந்த ஜனங்கள், அதாவது எகிப்தின் ஜனங்கள், அந்த ராஜா இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தினாங்களா, அகந்தை பிடித்தவர்கள் மாதிரி அப்படி கர்வம் கொண்டு நடத்தினார்கள். ஆனா நீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த எகிப்தில் நடந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் கீர்த்தியா இருக்கிற காரணம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தில் என்ன பண்ணிருக்கீங்க, செஞ்சீங்க. இன்னைக்கு கூட படிக்கிறோம்ல 10 வாதைகள் இப்ப வருதா, தேவன் என்ன பண்ணிருக்காரு, அன்னைக்கு செஞ்ச காரியத்தை இன்ன வரைக்கும் என்ன பண்ணா கீர்த்தி பற்றதா இருக்கு. நீங்க இவ்வளவுலாம் செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே, நீங்க எவ்வளவு உயர்ந்தவரா இருக்கிறீங்க, இவ்வளவு ஆசீர்வாதத்தை எல்லாம் எங்களுக்கு பண்ணிருக்கிறீங்க. இது மட்டுமா பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். பாருங்க, ஸ்பீடா ஸ்கிப் பண்ணலாம். செங்கடலை என்ன பண்ணிருக்காருங்க, பிளந்து நடந்து போயிருக்காரு. நீங்க அந்த நெகேமியா வசனம் படிக்கின்ற பொழுது ஜனங்கள் சொல்றாங்க, அதாவது எங்க கால்ல ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன பண்ணலீங்க, படவே. வசனங்கள் படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். எப்படி இருக்குமா, எங்க கால்ல ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன பண்ணலைன்னா படவிடலை. அப்படி என்றால் அந்த கடல் 2ஆக பிளந்து இவங்க நடந்து போகின்ற பொழுது பாத்தீங்கன்னா அங்க ஈரம் கூட இல்லை. ஈரம் இருந்தா கூட என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்ல தண்ணி பட்டிருக்கும், அங்க ஈரமே இல்லை. அப்படி எங்களை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நடத்தி வந்தீங்க. அது மட்டுமா நடத்தி வந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு இப்ப தண்ணி வேணும். அத்தனை ஜனங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்டு பார்த்துட்டு கண்மேல அடிக்க வச்சு அங்கிருந்து நீங்க என்ன பண்ணீங்க, தண்ணி கொடுத்தீங்க. தண்ணி மட்டுமா கொடுத்தீங்க, பசின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கூட நாங்க என்ன பண்ணல, சமைக்கவே இல்லை. எங்களுக்கு தேவையான அப்பத்தை என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க கொடுத்தீங்க. இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், எல்லாமே பெற்றுக்கொண்டோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கன்ஃபெஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, 26ஆம் வசனம் வாசிப்போம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை தினசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். இப்பதான் எதுக்குள்ளே வராங்க, பாயிண்ட்டுக்குள்ளேயே வராங்க. இதே மாதிரிதாங்க ஒரு மனிதன்
தேவனிலிருந்து சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறான். நான் யாருமே அதனால ஒரு மனிதனே போட்டேன். ஒரு மனிதன் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அது தெரியாம ஒரு தெரிஞ்சோ தெரியாம ஒரு தவறு செஞ்ச பின்னாடி, ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள போன பின்னாடி, ஒரு நெருக்கத்துக்குள்ள போன பின்னாடி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளும் அதை கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும்னா சரண்டர் ஆகணும், பாவங்களை அறிக்கிறது. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சீங்கன்னா இந்த நெகேமியா சாப்டருக்கு முன்னாடி கிளீனா போட்டிருக்கும், they are confessing their sin அப்படின்னு போட்டிருக்கும். தங்களுடைய பாவங்களை இவங்க அறிக்கை இருக்கும் பொழுது இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டு என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்ல, முதல்ல நீர் எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சீங்க. இன்னைக்கு அடையாளம் நம்ம ஜபிக்கின்ற பொழுது கூட நம்ம வாயிலிருந்து வார்த்தை, நான் ஒரு குப்பை மாதிரி இருந்தோம், ஒரு குப்பையில இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தூக்கிறது. இது ரியலைசேஷன். நாங்க ஒரு பாவி, இந்த பாவிக்கு உங்களுடைய சத்தியத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கொடுத்திருக்கிறீங்க. அது உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான், அது நார்மலா கேட்டா நார்மலா கேட்கறவங்களுக்கு தான் அது உணர்ந்து கொள்ளுகிறவங்களுக்கு கொஞ்சம் இருதயம் கலங்கும். ஆனா அது உண்மையா ஜபம் பண்றவங்களுக்கு கண்ணில இருந்து தண்ணி வரும். ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லா ஒரு இருதயத்தை சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப இவர் என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவன் செய்த நன்மையெல்லாம் சொல்லிட்டு இப்ப அவருக்கு செய்த பாவத்தை என்ன பண்றாருன்னு சொல்றாங்க. இவ்வளவு நன்மையை வாங்கிட்டு ஆண்டவரே, ஆனாலும் நாங்க என்ன பண்ணிட்டோம், கீழ்ப்படிங்க படியாம போய்விட்டோம். பாருங்க அடுத்த வசனம் வாசிக்கலாம், 27ஆம் வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். இதாங்க நம்முடைய தேவன். அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நாங்க எங்கள் சத்துரு கையில போய் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதற்கு உண்மையான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்க மட்டும்தான். நீர் எவ்வளவு பெரியவர், நீரெல்லாம் இந்த பூமியில இருக்கிற மனிதனே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, எவ்வளவு உயர்ந்தவரா இருக்கிறீர். அப்படிப்பட்ட நீங்க எங்களை ஆசீர்வதிச்ச பின்னாடியும் அதை உணர்ந்து கொண்ட பின்னாடியும் நாங்கள் தவறு செய்கின்ற பொழுது நீ யாருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? அவங்களே சொல்றாங்க, அவர்களை ஆகையால் அவர்களை நெருக்கிற அவர்கள் சத்துருக்கின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அப்போ ஒரு நெருக்கத்தை அந்த இடத்துல அனுமதிக்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனர். இப்ப தேவன் அவர்களுக்கு, அதாவது அவருக்கு பிடித்த பிள்ளைகளை எடுத்துக்கலாம், அவருக்கு பிடித்த பிள்ளைகளை நெருக்கத்துக்குள்ள அனுமதிச்சிட்டாருன்னா அப்படியே விட்டுருவார் நினைக்கிறோம். நெருக்கத்துக்குள்ள போகின்ற பொழுது அந்த நெருக்கத்தில் அந்த மனிதன் எப்படி இருக்கிறார், அந்த பிள்ளை எப்படி இருக்கார் தேவன் பார்ப்பார். பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார். அதுதான் இவங்க கன்ஃபஸிங் தேர் சின்ல எல்லாருமே, அதாவது ஒரு ஆள் நீங்க சொல்லிங்க, இங்க ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாங்கன்னா அந்த கன்ஃபஸிங் சின்ன அங்க சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால், நம்ம நிறைய தடவை வசனம் படிச்சிருப்போம், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். ஏன் பாத்தீங்கன்னா அவர் தண்டிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் கிடையாது. இந்த தண்டனைக்குள்ள போனா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு திரும்பி வருவார்கள் அப்படிங்கிறது தேவனுக்கு நல்லா தெரியும். அவர் சொல்ற பாருங்க, சத்துருக்களின் கைக்கு நீக்கலாக்கி விடுகிற இரட்சகரையில அவர்களுக்கு கொடுத்து. அப்படி என்றால் நெருக்கத்தை தேவன் கொடுக்கிறார், நெருக்கத்துல இருந்து என்ன பண்றாருங்க, விடுதலையும் தேவன் கொடுக்கிறார் சொல்லி பார்க்கணும். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள்ல இந்த இடத்துல என்ன சூழ்நிலைன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் மாதிரி யாருமே என்ன பண்ணலீங்க, வாங்கவே. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அதிக ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்களா, நம்ம அதிக ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க? இப்ப நம்ம இதுக்குள்ள வந்துருவோம். இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்களா, இல்ல நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம அதிக ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோமா? நம்ம தான் என்ன பண்ணிருக்கிறேங்க, அதிக ஆசீர்வாதம். அப்ப அவங்க வாங்கவே இல்லையா? ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா அவங்க மாம்ச பிரகாரமா என்ன பண்ணாங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆவிக்குரிய விஷயத்துல ஆசீர்வாதத்தை வாங்க போறோம். கரெக்டுங்களா? வாங்க போறோம். ஏன்னா பரலோகம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டிங்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல, யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா பெனிஃபிட் நமக்கு அதிகம் தான், அது எந்த மாற்று கருத்துல. பட் அந்த மாம்சத்துல இருக்கின்ற பொழுது ஒரு ஆசீர்வாதமா நேரடியான அடையாளங்கள் அற்புதங்கள் அப்படிங்கிற போது யார் தான் அதிகமா வாங்கியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வாங்கியிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா, தேர் கன்ஃபஸிங் தேர் சின். இன்னும் அவங்க யாரும் என்ன பண்ணலீங்க, ஜபம் செய்யவே இல்லை. தங்களுடைய பாவத்தை உணர்ந்து தேவன் என்ன பண்றாங்க, அறிக்கை இடுகிறார்கள். அறிக்கை இடுகிற போது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ நன்மை செஞ்சீங்க, இவ்வளோ ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணீங்க, கீழ்ப்படியாமை போன நிமித்தம் நீங்க தான் நெருக்கத்துக்குள்ள அனுப்பிச்சீங்க. நாங்க மனம் திரும்பி மீண்டும் உம்மை நோக்கி கெஞ்சுகின்ற பொழுது சொல்ற பாருங்க,
நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? எங்களை விடுவித்தீர்கள். அப்போ அந்த ஒரு ரியலைசேஷனுக்குள்ள வருகின்ற பொழுது தேவன் கண்டிப்பா என்ன பண்றாருன்னா அவர் விடுவிக்க வல்லமை உள்ளவரா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இவங்க என்ன பண்றாங்க? ஜெபம் செய்யவில்லை, என்ன பண்றாங்க? அறிக்கை தான் எடுக்கிறார். புரியுங்களா? பாவத்தை அறிக்கை எடுக்கிறார், கன்ஃபஸிங் தேர் சின். இப்ப ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போகும். யாருன்னு பாத்தீங்கன்னா யோனா. ஸோ யோனா பத்தி நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது தெரிஞ்சனால அவுட்லைன் மட்டும் சொல்றேன். இப்ப யோனா எங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். அவர் எங்க போய் சொல்லாதீங்க, நினிவே பட்டணத்துக்கு போய் அங்க தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நீங்க அக்கிரமம் பண்றீங்க, நீங்களே என்ன பண்ணிருவீங்க? அழிஞ்சு போயிருவீங்க. யோனா எங்க போட்டா? நேரம் நினிவே பட்டணத்துக்கு போக எங்க போயிட்டாரு பாத்தீங்கன்னா தர்ஷிஷ்க்கு என்ன பண்றாருன்னா கப்பல் பிரயாணத்துல போறாரு. சோ அங்க நடக்கின்ற சம்பவங்களாம் நம்ம அறிந்த சம்பவம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான சூழ்நிலை வருது. இப்ப யோனாவை தூக்கி எங்க போடணும்? ஆனா ஜனங்களுக்கு மனசு இல்லை. அவங்க எப்படிப்பட்டன்னா, என்னப்பா நீ பாவத்தில உன்னாலதான் இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு, உன்னை கொண்டு நாங்க எப்படி நான் இந்த கடலுக்குள்ள போறது? யோனா அந்த இடத்துல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாரு. ஆக்சுவலா சிம்பத்தில கிரியேட் பண்ணவே இல்லை, இவர் ஒத்துக்கிட்டார். இது இப்ப நீங்க எல்லாம் என்னை தூக்கி நீங்க போடலீங்கன்னா என்ன ஆகும்? யோனா இப்ப என்னை தூக்கி நீங்க கடலுக்குள்ள போடலீங்கன்னா என் நிமித்தம் நீங்களா என்ன ஆயிருவீங்க? எது வேணா மரணத்துக்குள்ள போல வேணா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. நீங்களாம் தப்பிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணிருங்க? என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க. ஏன்னா இந்த பிரச்சனை காரணம் யாரு? யோசிச்சு பாருங்க. ஒரு கப்பல் ஒரு ஒரு கூட்டம், ஒரு பெரிய 300-400 மேல சுமந்து கொண்டு ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு, சரிங்களா? அது ஒரு கடல்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா கீழ்த்தட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? ஒண்ணுமே தெரியாதாட்ட மறைஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்காரு, இவங்களுக்கே தெரியல. ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் தேவன் நெருக்கத்தை எப்படி கொடுக்குறாருங்க? நீ வேணா கப்பலுக்குள்ள போய் என்ன பண்ணிக்கலாம், ஒளிஞ்சிக்கலாம். இப்ப நெருக்கம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா சீட்டு போட்டு எல்லாம் பாக்குறாங்க, யார் வந்துடுறாரு பாத்தீங்கன்னா யோனா வந்து. இப்ப நெருக்கத்தை தேவன் அனுமதிக்கிறார். இப்ப எல்லாம் தூக்கி என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா கடலை தூக்கி என்ன பண்ணிடுறாங்க? யோனாவை போட்டாங்க. யோனா கடல் விழுகும்போது எப்படி இருக்கும்? நான் ரொம்ப சந்தோஷமாக கடலை விழுகிறேன், ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக நான் தவறு செய்து விட்டேன், நீங்க கடலை தூக்கி போட்டதுனால இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? என் நிமித்தம் இவரே தானே சொல்றாரு, நானே தான் கடலை. ஆண்டவரே சாகும் போது கூட அங்க இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணிட்டேன்? காப்பாத்திட்டேன் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொன்னாரா? கடலை தூக்கி போட்டுறேன்னு, அப்ப கடலை தூக்கி போட்டேன்னு சந்தோஷமா இருக்குமா? அவர் என்ன சொல்றாரு? என்னை தூக்கி இந்த கடலை போட்டுருங்க அப்படின்னா, இப்ப யோனா என்ன மீன் பிடிக்கிறவரா, இல்ல ஸ்விம்மிங் தெரிஞ்சவரா, இல்ல இந்த கடல்ல போனா வெளியே வர ஏதாச்சுன்னா? அவர் என்ன பண்றாருன்னா, தேவன் என் நிமித்தமாக இந்த பிரச்சனை என்ன பண்ணிருச்சு? நெருக்கம் வந்துருச்சு. செத்தாலும் பரவாயில்ல, சாகிறது பயன்தான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, நீங்க சேஃப் ஆயிருவீங்க. என்னை காப்பாத்துறதா இல்லையா அவர் யாரை பார்த்துக்குவாருங்க? கர்த்தர் பாய். என்னை நீங்க வச்சிருக்கிறனாலதான் உங்களுக்கு என்னது நெருக்கம் வருது. என்னையும் என்ன பண்ணிருந்தா உங்கள்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டீங்கன்னா அந்த நெருக்கம் கப்பலுக்கும் உங்களுக்கு வரும், அது யாருக்கு வந்துடும்? எனக்கு தான் வரும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவர் எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள விழுந்துட்டார். இப்ப கடல்ல விழுந்த யோனா அங்க மீன் இதுல என்ன பண்ணிருக்காருன்னா மீன் வயிற்றுக்குள்ள போய் இப்ப என்ன பண்ணா கன்ஃபஸிங் சின் இல்ல, பாவத்தை அறிக்கையிட இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, பாவத்தை அறிக்கை இல்ல. இப்ப யோனா என்ன பண்றாருன்னா அறிக்கையிடறதுக்கு அடுத்த ஸ்டெப் போயிட்டார். என்ன பண்றாருன்னா ஜபம் செய்யறார். இப்ப அவர் பிரேயர் பண்றார், சரிங்களா? இப்ப பிரேயர் பண்றாரு. என்ன பிரேயர் பண்றார்? யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, பாருங்க என்ன பண்றாருங்க? ஜபம் செய்யறார். யோனா நான் பாவம் செய்யறேன்னு சொல்லி இப்ப அறிக்கையிடல. இப்ப யோனா என்ன பண்றாருன்னா ஜபம் செய்யறார். எப்படி ஜபம் செய்யறார்? தொடர்ந்து படிப்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதனாலதான் இப்ப சண்டே கிளாஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். யோனாக்கு நெருக்கம் எப்ப வந்துச்சு? கப்பல்ல படுத்துட்டு இருக்கும் போதா? இல்ல யோனா சீட்டு விழுந்து யோனா தான் காரணம் சொல்லி எல்லா ஜனங்களும் யோனாவை கேட்கின்ற பொழுதா? யோனா பிதாவாகிய தேவன் யாருன்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அப்ப நெருக்கம் வந்துச்சா? யோனாக்கு நெருக்கம் எப்ப வந்துச்சு? நெருக்கம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுங்க? பிரச்சனைகள் இருந்துச்சு, அவர் மனசுக்குள்ள போட்டு பல விஷயங்கள் யோசிச்சே இருந்தார். அதனாலதான் நினிவேக்கு போகாம தர்ஷீஸ் பண்ணார். அப்பவே ஒரு லைட்டான நெருக்கம் வந்துச்சு. ஆனா இவர் சொல்லுகின்ற நெருக்கம் எப்ப வந்துச்சு தெரியுங்களா? ஏன்னா அந்த நெருக்கம் அப்ப நெருக்கம் எடுத்துட்டா கண்டிப்பா கடல் நோக்கி என்ன பண்ணிருப்பாருங்க? ஜபம் செஞ்சிருப்பார். எப்ப ஜபம் செய்யறாருன்னா, என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி
கூப்பிட்டு எப்ப கூப்பிட்டாருங்களா? இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இவர் எட்டி குதிச்சாரா தூக்கி போட்டாரா? நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. நானே நீங்கெல்லாம் விட்டுருங்க, நானே என்ன பண்ணிடுறேன் ஜம்ப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி அங்கிருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டாரா? என்ன பண்ணா தூக்கி என்ன பண்ணிருக்கிறாங்க பொருள். அப்ப இவர் நெருக்கம் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க? எல்லா ஜனங்களும் சந்தோஷமா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா யோனா தூக்கி போறது அவங்களுக்கு பிடிக்கலன்னா மனசு இல்லை. எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த யோனாவை அப்படியே தூக்கின்ற பொழுது இப்ப நம்ம எங்க போறோம்? அப்ப அவருக்கு தெரியாது மீன் வந்து நம்மளை முழுங்கிரும் அப்படின்னாலும் அவருக்கு தெரியாது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுங்களா? இப்ப நான் மரணத்துக்குள்ள போயிருவேன். இந்த சமயத்துல இப்படிப்பட்ட நெருக்கத்துல எவ்வளவு நேரமா இருக்கு இவங்களை யோனாவை தூக்கி அந்த கடலுக்குள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஒரு அப்ராக்சிமேட்டா தான் கேட்கிறேன், பார்த்து கொண்டவங்களோட கமெண்ட் பண்ணலாம். யோனாவை தூக்கி அந்த கடலுக்குள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? ஏன்னா 10 செகண்ட்ங்கிறது ரொம்ப அதிகம். அது 2 பேர் தூக்குறதா இருந்தா நீ கையப்படி நான் கால் பிடிச்சு சொல்லிட்டு தம் கட்டு தூக்கு. அங்க இருக்கிறதே ஒரு ஜனங்கள் எவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கை பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க, எடுத்து தூக்கி போடுறதா 2 செகண்ட் தான். கரெக்டுங்களா? தூக்கி போட்டோடனே இவர் கடலுக்குள்ள போனோடனே இவர் நேரம் என்ன பண்ணிருந்தாங்களா? ஸ்விம்மிங் பண்ணாரா? நீங்க போய் ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்கறது தெரியுங்களா? வசனம் எங்கேயுமே ஸ்விம் பண்ண மாதிரி இல்லைங்க. யோனா சொல்றாரு பாருங்க, என்னுடைய நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்துச்சு. என்னை தூக்கி கடல்ல போட்டாங்க. நான் கடல்ல போட்ட கடல் தூக்கும் போதுல இருந்து நான் யாரை நினைச்சிட்டேன் பாத்தீங்களா? என்னோட தேவனை நினைச்சிட்டேன். உமக்கு விரோதமான ஆண்டவரை போட்ட சாகுறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டே தண்ணிக்குள்ளேயே போறாருங்க. இது யார் சொன்னாரு பாத்தீங்கன்னா யோனா தான் சொல்றாரு. ஏன்னா அந்த சம்பவத்தை அந்த மேப்பை பார்த்துட்டு நம்ம போல பாருங்க. இப்ப யோனாக்கு பாத்தீங்கன்னா இந்த அவர் இருந்த இடத்துல இருந்து தர்ஷீஷ் போற வரைக்கும் எல்லாம் பிரச்சனை ஏற்படல, நெருக்கம் ஏற்படல. இவர் சொல்லுகின்ற நெருக்கம் எப்பன்னு பாத்தீங்கன்னா அவரை தூக்கி கடல்ல போடுகின்ற பொழுதுதான் அந்த நெருக்கம் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஜபத்துல இவர் என்ன சொல்றார், எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு பாக்குறாங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளி இருங்க. இப்போ இவங்க தூக்கி போட்டாங்களா இல்ல தேவன் தள்ளி விட்டாரா? அடுத்து நெருக்கத்தை அனுமதிக்கவர் யாருங்க? பிதாவாகிய தேவன். அந்த நெருக்கத்தை விடுவிக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். இப்ப யோனாக்கு நல்லா தெரியும், நீங்க என்ன வேணா தூக்கி போடுங்க, ஆனா தூக்கி போற பர்மிஷன் கொடுத்தது யாரு? தேவன். இவர் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யோசிச்சு பாருங்க எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு. இந்த இடத்துல புரிந்து கொள்ள. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள சேஃபா இருக்காரு யாருங்க? சேஃபா இருக்காரு யோனா. மீன் வயிற்றுக்குள்ள இருந்துதான் அந்த நடந்த சம்பவம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு கேள்வி வருது. இப்ப யோனாவை தூக்கி கடல்ல போட்டுறாங்க. யோனா கடல் நடு சமுத்திரத்துல ஆழத்துல உள்ள போயிட்டே இருக்கிறார். எவ்வளவு நேரம் உள்ள போயிருப்பார்? ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? 5 நிமிஷம் உள்ள போனாருன்னு என்ன ஆயிடுவாருங்க? செத்து போயிடுவார். எவ்வளவு நேரம் இருக்கும்? அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 நிமிஷம். அவ்வளவு. அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, தம் கட்ட முடியாது. என்னன்னா இவர் ஒன்றும் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு மயக்கமெல்லாம் போடல. இவர் உள்ள போயிட்டு இருக்க அந்த 2 நிமிஷம் நான் மரணத்துக்குள்ள இருக்கும்போது அவர் நினைச்சதெல்லாம் ஒண்ணுதான். நான் தவறு செய்து விட்டேன், நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். நான் தவறு செய்து விட்டேன், கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். அவர் வந்து ஓவர் கம் பண்றதுக்கு அவர் ரியலைஸ் பண்ணல. நான் ஸ்விம் பண்ணி தப்பிச்சுடுறான்னு அவர் நினைக்கவே இல்லை. அவர் பாருங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. தொடர்ந்து படிப்போம். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நார்மலான கடல் இல்லை. ஏற்கனவே என்ன வச்சுக்கோங்க, ஒரு புயல், ஒரு ஸ்ட்ராங் வந்தனாலதான் அவன் என்ன பண்றாருன்னா ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நடுக்கடலை குதிக்கிறதே எப்படி இருக்கும்? நடுக்கடலை குதிக்கிறதே பயமா இருக்கும். ஒரு புயல் மாதிரி சூழ்நிலை வரும்போது, காற்று இருக்கும் போது, தூக்கி போடும் போதே எப்படி இருக்கும்? ஒருவேளை அந்த சூழ்நிலை நம்மளா இருந்து என்ன பண்ணிருப்போம்? சீட்டு விழுகும் போதே என்ன பண்ணிருப்போம்? என்னை தூக்கிலாம் போடாத, நீங்களே என்ன பண்ணிருங்க, அதை பார்த்து சாகருக்கு நீங்களே கடத்தி நினைச்சு என்ன பண்ணிருங்க, கொண்டுருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயமா இருக்கும். அந்த மரணத்தை கூட நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். நீங்க அங்க போய் கஷ்டப்பட்டு சார் பேசாம நீங்களே என்ன பண்ணிருங்க, கடத்தி நினைச்சு கொண்டுடுங்க அப்படின்னு. ஆனா யோனா அது இல்லை, நீங்க தூக்கி போடுங்க சொல்லிட்டு போயிட்டு உள்ள போறார். தொடர்ந்து படிப்போம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். பாருங்க, ஏன்னா இப்ப ஒரு பூமியின் ஆழத்துக்குள்ள போறாரு. இனி எந்த கண்களை பார்க்க முடியாது. சாகும் போது எப்படி தேவன் தெரியுமா? நினைப்பு வருமா? சொல்றாரு, தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். ஏன் என்ன சொல்றாருங்க? ஆண்டவரே, நான் தீர்க்கதரிசி தான், தவறு செஞ்சுட்டேன், நீங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில. அதே தான் இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்க, உங்க தவறு சொன்ன உங்க வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியில. தப்புதான், கீழ்ப்படியில.
ஆனாலும் இப்ப நான் சாக போறேன், நீங்க எனக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் இந்த சாகர சமயத்துல கூட ஆண்டவரே உண்மை நோக்கி தான் ஆண்டவரே பாக்குறேன், உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை தான் நான் என்ன பண்றேன் நோக்குவேன். ஏன்னா எனக்கு இதுதான் ஜீவன், எனக்கு இதுதான் வேணும். ஒருவேளை நான் செத்தாலும் கூட நான் கடைசியா உண்மை பார்த்து என்ன பண்ணிடுறேன், செத்துறாண்டு உண்மை நோக்கி கூப்பிடு. அவர் சூழ்நிலைகள் சொல்லிட்டு இருக்கிற அவர் பாருங்க அந்த ரியலைசேஷன் எப்படி சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனம் வாசிப்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. எப்படிங்களாமா? அதுவும் நெருக்குது, தேவனும் நெருக்கிறாரு, தேவன் கொடுத்த சூழ்நிலையும் நெருக்குது, அந்த பையனை நெருக்குகிறது. தொடர்ந்து படிங்க. ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி. என்ன சொல்லுங்க, அவர் அப்படியே டைரக்டா போடல, ஏன்னா அங்க புயல் அடிக்கிறதுனால அப்படியே போகும்போது கடல் பாசில என்ன ஆயிடுச்சுங்க, அப்படியே ஒரு தலையில சுத்தி ரொம்ப ஒரு கடினமான சூழலுக்கு போயிட்டு இருக்கார். தொடர்ந்து படிங்க. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். அவர் என்ன சொல்றாருங்க அப்போ? அதாவது நடுக்கடலை தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா, தூக்கி போயிட்டு இவர் ரியலைஸ் பண்ற வரைக்கும் தேவன் விட்டுட்டார். சாவும் இறந்து போகல, நீ ரியலைஸ் பண்ற வரைக்கும் விட்டுட்டாரு. எப்படின்னா அப்படியே கீழே இறங்கி 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 கடல் பாசி எல்லாம் சுத்தி ஆடு எல்லாம் சுந்து கீழே இருக்கு பாத்தீங்களா, எண்டு வரைக்கும் வந்துட்டாரு, கீழே வரைக்கும் வந்துட்டார். துடிக்கிறார், உயிர் மட்டும் போகல, துடிச்சிட்டு இருக்கிறார், எண்டு வரைக்கும் வந்துட்டார். அதே சொல்றாரு பாருங்க, அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், கடைசி வரைக்கும் நான் இறங்கிட்டேன். யோசிச்சு பாருங்க யோனாவோட நிலைமை எப்படி இருக்கு. அப்படி மேல இருந்து கீழே அப்படியே சாக கிடக்குற, அப்படியே கீழே அப்படியே டெத்துக்குள்ள அவர் போயிட்டே இருக்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, தொடர்ந்து படிப்போம். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அந்த சமயத்துல ரிலேஸ் பண்ண என்ன சொன்னாருங்க, இப்ப கூட நான் உண்மை நோக்கி தான் ஆண்டவரை பாக்குறேன், உங்களுடைய பரிசுத்தத்தை நோக்கி தான் ஆண்டவரை நான் பாக்குறேன், எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது தேவன் அந்த இடத்துல ஒரு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறார். சரிங்களா? அப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. 7ஆம் வசனம் வாசிப்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகுது. எவ்வளவு செகண்டுங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துல இவரு கரைஞ்சிட்டார். இன்னொரு வருஷத்துல தாவீது சொல்லுவார், அதாவது என் இருதயம் தொய்ந்து போகும்போது யாருமே எனக்கு உதவி செய்வார் ஒருத்தர் இல்லையா, இந்த விடுதலையே இல்லையா அப்படிங்கும் போது தாவீது சொல்லுவார், என் இருதயம் தொய்ந்து போடும்போது கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், நீர் என்னை ஆசீர்வாதத்தை உயர்ந்த கண்மலையில வைத்தீர், யாருமே இல்லாத சமயத்துல உயர்ந்த கண்மலையில கொண்டு போய் வைத்தீர். அது தாவீதோட ஜெபம். இங்க யோனா சொல்றார், என் ஆத்மா என்ன ஆச்சுங்க, செத்து போச்சு. ஆக்சுவலா மாம்சம் சாகல, ஒரு ஆத்மா என்ன ஆச்சுன்னா செத்து போச்சு. ஒரு சிந்தனை மரணத்துக்குள்ள போயிட்டேன், தொய்ந்து போய் கர்த்தரை என்ன பண்ண, அவங்கள மட்டும்தாங்க நினைச்சேன், வேற யாருமே நினைக்கல. இப்ப கர்த்தரை நினைக்கிறாருன்னா 2 பார்ட் வந்துடும். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இவர் செய்த தவறையும் அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு, அந்த தவறு செய்தாலும் ஆண்டவரே உண்மை நோக்கி தான் ஆண்டவரை பார்க்கிறேன்னு கெஞ்சுறார். தொடர்ந்து படிப்போம். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இதுதாங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலா இவர் எங்கிருந்து கூப்பிடுறார்? பூமிக்கு மேல இருந்தா, பூமிக்கு மேல இருந்தா எங்க கூப்பிடுறாரு? கடல், பூமியில கடல் இருக்கு, அதுக்கு எங்க கடத்துல அப்படியே உள்ள போயிட்டாரு. எங்க போயிட்டாருங்க? பாதாளத்துக்குள்ள போயிட்டாரு. ஒரு பாட்டு கூட பாடணும், இந்த பாதாளத்தில் இவரு சொந்தக்காரர். அங்க போனாலும் நீங்க பாதாளத்துக்குள்ள போனாலும் அங்கேயும் யாரு தான் இருக்கிறாங்க? தேவன் தான். எங்கேயும் நம்ம மறைந்து கொள்ளவே முடியாது. இப்போ அவர் பாதாளத்துக்கு கீழே உள்ள போயிட்டார். அங்க போய் கர்த்தர் நினைக்கும் போது தேவன் பார்க்கிறாரு, அங்க பார்க்கிறார் தேவன். என்ன சொல்றாரு யோனா, இப்ப நான் என்ன பண்றேன், உன் கூப்பிடுதல், உன் விண்ணப்பம் என்கிட்ட கேட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றார். தொடர்ந்து படிப்போம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஏன் இந்த இடத்துல பொய்யான மாயன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நெருக்கத்தை நான் ஓவர் கம் பண்ணி விடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? தேவன்கிட்ட சரண்டர் ஆகாம அது மேக்கப் பண்ணிடலாம், அது மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு நினைப்பு வருது. பார்த்தீங்களா? பொய்யாய மாயம். இப்படி படிக்கிற இப்படி பண்றவங்க கீழே போயிடுவாங்க. ஆனா தேவன்கிட்ட சரண்டர் ஆகும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஆகும். இப்ப எப்படி ஒரு ஆசீர்வாதம் வாங்கினார் யோனா பாருங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இப்பதான் என்ன பண்றாரு? இப்போ கட்டளையிடுறாரு, மீனுக்கு கட்டளையிடுறாரு. போ, அங்க யார் இருக்கிறா? என்னுடைய பிள்ளை. எங்க இருக்கிறா? பூமிக்கு, பூமி தண்ணீர் அதுக்கு ரொம்ப ஆழத்துல இருக்கிறார். நீ போய் என்ன பண்ணா யோனாவை என்ன பண்ணிடு, முழுங்கிடு. இப்ப பாருங்க, யோனாவை அந்த மீன் என்ன பண்ணிருச்சுன்னா முழுங்கிருச்சு. அந்த வசனம் படிப்போம் தொடர்ந்து. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. என்ன பண்ணிருச்சுங்க?
யோனா வந்து கக்கிருச்சு, சாரி மீன் வந்து யோனாவை கக்கிருச்சு. இப்போ யோனா வயிற்றுல இருந்து, மீன் வயிற்றுல இருந்து யோனா வெளிவராரு, மன்னிச்சுங்க, மீன் வயிற்றுல இருந்து யோனா என்ன பண்றாருன்னா வெளியே வராரு. வெளிவருகின்ற பொழுது யோனாவோட மனசு எப்படி இருந்திருக்கு? எப்படி இருந்திருக்கு யோனாக்கு? ஆக்சுவலா யோனா பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் வந்து மீண்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்றதுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். இப்ப மீன் கக்கல, தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, நெருக்கத்தில் விடுவிக்கிறவர் வல்லமையுள்ளவர், எப்படி வேணா என்ன பண்ணுவார். இன்னி வரைக்கும் ஒரு மிராக்கிள் தாங்க. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்றாங்க. ஒரு மனுஷன் மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சாகாம இருக்க முடியுமா 3 நாள்? அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகி வாய் வழியில் வந்துருக்க மாட்டோம், அவ்வளோதான், அவ்வளோதான் முடிச்சு. பட் இருந்தாலும் 3 நாள் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் வயிற்றுக்குள்ள என்ன பண்ணிருக்காரு யோனா, எப்படி கட்டளைக்கிறார். அப்படி என்றால் நெருக்கத்தை அங்க கொடுக்கின்ற பொழுதே இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீனுக்கு போயிடுச்சு. நீ வெயிட் பண்ணிட்டு நான் சொல்லும் போது நீ என்ன பண்ணிடு. கக்கன பின்னாடி வேற எதுவும் என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? அந்த மீன் 3 நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க, சாப்பிடக்கூடாது, இன்டேக் பண்ணக்கூடாது தெரியுங்களா? என்ன கடனை பார்த்தீங்கன்னா அவனை முழுங்கின பின்னாடி நோ ஃபுட், வாய் என்ன பண்ணிடு, க்ளோஸ் பண்ணிடு. எப்பதான் வாய் திறக்கணும்னா வந்து கக்குவ பார்த்தியா, அப்ப வாய் திறந்தா போதும், அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, க்ளோஸ் பண்ணிடு. அதுக்கு பதிலாக யார் வாய் திறந்து பேசிட்டு இருப்பாருன்னா உள்ள யோனா என்ன பண்ணிருப்பாரு, அவர் பேசிட்டு இருப்பார். அவர் பேசுற வரைக்கும் மீன் என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ண. அந்த நெருக்கத்துல இருந்து யோனாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விடுதலை. இஸ்ரேல் ஜனங்கள் தன் பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுதும் தேவன் விடுதலை கொடுக்கிறார், ஜபம் செய்கின்ற பொழுதும் தேவன் என்ன பண்றாருங்க, விடுதலை கொடுக்கிறார். சரிங்களா? இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மரணத்துக்குள்ள போகல, யோனாவை என்ன பண்ணீங்க, மரணத்துக்குள்ள போகல. இப்போ ஒருத்தருக்கு நெருக்கம் வருது, இப்போ ஒருத்தருக்கு நெருக்கம் வருது. ஆனா அந்த நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம் பாத்தீங்கன்னா கட்டாயமா இதுக்குள்ள போய் ஆகணுங்க, மரணத்துக்குள்ள போய் ஆகணும். இவங்க மரணம் வேண்டாம்னு சொல்லி ஜபிக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதான், சத்ருக்காரை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, ஒப்பு கொடுத்தா செத்து போயிடுவோம், வேண்டாம்னு சொல்லி ஜபிக்கிறாங்க. யோனா என்ன பண்றாருன்னா செத்தாலும் பரவாயில்ல உங்களை பரிசுத்தத்தை நோக்கி என்ன பண்றாரு பாக்குறீங்க. ஆனா இப்ப பாக்குற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவருக்கு வருகின்ற நெருக்கம் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்னு பாத்தீங்கன்னா மரணத்துக்குள்ள போயாகணும். ஸோ அந்த 3வது நெருக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு நெருக்கம் வந்துச்சா? இந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கோபம் தான் வரும். இயேசு கிறிஸ்துக்கு இல்லாத நெருக்கம். இவன் நெருக்கத்தை இயேசு கிறிஸ்து எங்க உணர்ந்திருப்பார்? நிறைய சம்பவம் பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்து இது நெருக்கம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து எங்க உணர்ந்திருப்பார்? எனக்கு கெத்செமனே தோட்டம், கெத்செமனே தோட்டத்தில் எந்த சம்பவம், நிறைய சம்பவம் நடக்குது, நிறைய சம்பவம் இருக்கு கெத்செமனே தோட்டத்தில். எந்த சம்பவத்துல எனக்கு நெருக்கம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குன்னு இயேசு கிறிஸ்து உணர்ந்து கொள்கிறார். எனக்கு பல நெருக்கங்கள் இருக்கு, வேணா விடுவிக்க முடியாத ஒரு நெருக்கம் கொடுக்கறது யாருன்னா பிதா. அப்ப எங்க அவர் ரியலைஸ் பண்ணிருப்பார், எங்க புரிந்து கொண்டிருப்பார் எங்கன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அன்பான சகோதர சொல்ல எத்தனை சப்ஜெக்ட்ல இதற்குள்ளே விளக்கங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஆக்சுவலா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவர் மனதில் வருகின்ற ஒரு நெருக்கம், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த நெருக்கத்தை கொடுக்கறதே யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகி தேவன். அதான் சொல்ற, ஆயினும் என் சித்தத்தின்படி இல்லை உங்க சித்தத்தின்படி. நான் தொடர்ந்து இப்படியே நான் போக வேண்டும் என்றால், அதாவது மரணத்துக்குள்ள செல்ல வேண்டும் என்றால் உங்க சித்தத்தின்படி இருந்தால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆயினும் உன் சித்தத்தின்படி. இப்ப இதுக்கப்புறம் தேவனுடைய சித்தம் தெரிஞ்சிருச்சு, மரணத்துக்குள்ள என்ன பண்ண போறாரு, இவர் போக போறாரு. இப்ப இவருடைய நெருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மரணத்துக்குள்ள போகணும். எப்படிப்பட்ட மரணம் பாத்தீங்கன்னா நமக்கு அது நல்லாவே தெரியும். அது வந்து இனி இந்த பூமியில அந்த மாதிரி ஒரு மரணத்துக்குள்ள யாரும் போக முடியாது. இஸ் a crucifixion. கர்த்தர் அவர் என்ன பண்ணினா நொறுக்க சித்தமானார். அந்த சித்தம் தான் கர்த்தர் என்ன பண்ணா அவரை நொறுக்க சித்தமானார். எப்படிப்பட்ட நொறுக்கம் நான் அவுட்லைன் தாங்க போட்டிருக்கேன், புரிந்து கொள்வதற்கு வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் நிறைய பொய் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க, அவர் நிறைய கேள்வி பேசினாங்க. ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பொய் குற்றச்சாட்டும் அவருக்கு எப்படிப்பட்டதா இருக்குங்க, நெருக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. பரியாசம் பண்ணாங்க, துன்புறுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, சித்திரவாதம் பண்ணாங்க, மரணத்துக்குள்ள அதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க.
பட் இருந்தாலும் இவருடைய நெருக்கம் இன்னும் என்ன பண்ணா அந்த மரணத்துக்குள்ள அடையிற வரைக்கும் அது அப்படியே க்ளோஸ் ஆகி போகும்போது அதிக நெருக்கமா இருக்கு. இதோட மட்டும் விட்டுட்டாங்களா? அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம தமிழ் அடிக்கடி உசுப்பேத்துற மாதிரி சொல்ற மாதிரி, யாரை சொன்னா இவருக்கு கோபம் வருமோ அவர் என்ன பண்ணாருங்க சொல்லிக்கிறாங்க. பிதாவாகி தேவன் சொல்றாரு, இவரால தாங்க முடியல. ஆண்டவரே இது உங்க நெருக்கமா? ஒருவேளை இந்த நெருக்கத்தை தேவன் அனுமதித்திருந்தால் விடுவிப்பு எப்படிப்பட்டதா இருக்குங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா நமக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ள போறாரு. இப்ப இருந்தாலும் இந்த நெருக்கம் தேவன் கொடுத்ததா, தேவன் இருந்து வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ண ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. மார்க் யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அப்ப அதிகாரம் தேவன் யார் கொடுத்திருக்காங்க? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்ற அந்த அனுமதி, அந்த அதிகாரம் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். இப்ப அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சாரா? கீழ்ப்படியாம போனாரா? அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சாங்க, கீழ்ப்படியாமக்குள்ள போனாங்க. அதனால இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவே இல்லையே, கீழ்ப்படிச்சுதான் இருந்தாரு. அப்படியே இவளுக்கு இவ்வளவு பெரிய நொறுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அதான் சுயதனை. இவர் என்ன பண்றாருன்னா எல்லா ஜனங்களுடைய பாவத்தை இவர் என்ன பண்றாருங்க? தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் நீதி நிமித்தம் என்ன பண்றாருன்னா மரணத்துக்குள்ள போற சொன்னார். அப்படி என்றால் அதிகாரம் தேவன் தாங்க கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பாருங்க, மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அன்பான சகோதரரே, இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டேன். இயேசு கிறிஸ்துக்கு நெருக்கம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கெத்செமனேல. கரெக்ட் தான். ஆயினும் உன் சித்தத்தின்படி அப்படின்னு அந்த ஜெபம் பண்ணிட்டார். இந்த பாத்திரம் எண்ணெய் விட்டு அப்பவே ஒரு நெருக்கத்துல இருக்கிறார். இந்த பாத்திரம் எண்ணெய் விட்டு நீங்குமானால் நீங்க கொடுக்க ஒரு நெருக்கத்துல இருக்கிறார். இவருக்கு இந்த நெருக்கத்தோட உச்சகட்டம் எங்க தெரியுங்களா? சாகும்போது இல்லை. சாகும்போது என்ன சொல்லிட்டாருன்னா என் ஆவியம் இடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ அதுல ஸ்டெடியா தான் இருக்காரு. இவர் தாங்க முடியாத நெருக்கம் சரிங்களா? யோனாக்கு அவர் தாங்க முடியாத நெருக்கம்னா அப்படியே கீழே வரைக்கும் நான் போயிட்டேன். இஸ்ரேல் சொல்றாரு, நீங்க எல்லாமே சத்துரு கையில ஒப்பு கொடுத்துட்டீங்க. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு தாங்க முடியாத நெருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிச்ச ஆண்டவரே. எல்லா கேள்வியும் பேசினாங்க, எல்லாம் பேசினாங்க, எல்லா நெருக்கத்தையும் அனுபவிச்சேன். ஆனா கடைசியில நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க? கைவிட்டுருவீங்க. பாத்தீங்களா? இந்த நெருக்கம் தான் என்னால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல ஆண்டவரே. அவர் நம்மளை போல் பாடுபட்டவர் தான். நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அவ்வளவு கஷ்டப்பட்டவர். சரிங்களா? நீங்க கைவிடுறதான் கஷ்டமா இருக்கு, ரொம்ப நெருக்கமா இருக்கு. நான் செத்து போயிடுறேன், நான் மரணத்துக்கு நான் இது பண்ண வந்துட்டேன். ஆனா மரணத்தை காட்டிலும், என்னுடைய மரணத்தை காட்டிலும் நீங்க என்னை கைவிடுறீங்க பாத்தீங்களா? அதுதான் என்ன பண்ணணும்னா என்ன உச்சகட்ட நெருக்கமா இருக்கு. இதைத்தாங்க இஸ்ரேல் ஜனங்களும் சொன்னாங்க, இதைத்தாங்க யோனா சொன்னாருங்க. நான் சாகுறேன், இருந்தாலும் உனக்கு பரிசுத்தத்தை நோக்கி தான் நான் பாக்குறேன் போது தேவன் சொன்னார், நான் வந்து உன்னை என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். மீனுக்கு கட்டளையிட்டா வந்து மீன் முழுங்கிட்டு போச்சு. அதே மாதிரி சொல்றாரு தேவன். இது சொல்லிட்டு அவர் அந்த நெருக்கத்தை அவரால் ஜீரணிக்க முடியல, அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. அந்த நெருக்கத்தை ஃபைனலா சொல்லிடுறாரு. சொல்லிட்டு என் ஆவி என்ன பண்ணிடுறேன் மட்டும் ஒப்படைச்சிடுறாரு. இப்ப இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். பாருங்க, நெருக்கத்தில் விடுவிக்கிறவர் வல்லமையுள்ளவர். அவர் வல்லமை எப்படிப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்கள் மரணத்துக்குள்ள போகல, யோனா மரணத்துக்குள்ள போகல, இயேசு கிறிஸ்து எங்க போகலீங்க? மரணத்துக்குள்ள. அது மரணம் தான். ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா உயிரோடு அவரு எழுப்பிட்டார். வாசிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 24-32 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24 மற்றும் 32ஆம் வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. மரணம் அவரை கட்டிருச்சு. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நமக்கு கஷ்டம் வராது அப்படின்னு இல்ல, அது நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நம்மளை அப்படியே அந்த நெருக்கம் அப்படியே கட்டி டைட்டா கட்டும். என்னதான் டைட்டா கட்டினாலும் அந்த டைட், அந்த கட்டினதை இயேசுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அழகா
ரிமூவ் பண்ணிடுவார். இவர் மரணங்கிற கட்டில என்ன பண்ணிட்டாருன்னா ரிமூவ் பண்ணிட்டார். 32ஆம் வசனம் வாசிப்போம். 32ஆம் வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இந்த இயேசுவை துடிதுடிச்சு செத்தாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இதற்கு நாங்கள் சாட்சிகள். எந்த அளவுக்கு அவர் கீழே போனாரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிலிப்பியர்ல நம்ம படிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அவர் கீழே போனாரோ, எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ, எந்த அளவுக்கு தன் நெருக்கத்துக்குள்ள அவர் அனுபவித்தாரோ, அதற்கு இணையாகவும் அதற்கு மேலாகவும் என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிச்சார். இனி நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அழைக்கப்பட்டது. யெகோவா தேவன் அந்த நாமத்தையே யாருக்கு கொடுத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கணும். இது யாருன்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது. சரிங்களா? இப்ப நம்ம 3 எக்ஸாம்பிள் சொன்னோம், 3 பேர்த்தையும் பார்த்துட்டோம். யாருக்கு? ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்கள் கன்ஃபெஷன் தேர், பாவங்களை அறிக்கையிட்டார்கள். ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா யோனா. அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஜெபம் செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவர் 2 கிராஸ் என்ன பண்ணிட்டாருன்னா மரணத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாருங்க போயிட்டார். இது நம்ம இந்த பாடத்துக்கு 3 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இப்போ கன்க்ளூஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஏன்னா அது புரியும், அதற்காக தான். ஸோ எக்ஸாம்பிள் 3 தான். கன்க்ளூஷனுக்கு என்ன பண்றாருன்னா இன்னொரு கேரக்டர் நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் இப்போ நம்ம பார்த்த கேரக்டர்ல இருந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஆனவர். அவர் மரணத்துக்குள்ள போகல, அவர் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு என்ன பண்ணலைங்க, தேவன்ட்ட அறிக்கையிடவே இல்லை, எதுவுமே செய்யவே இல்லை. ஆனாலும் அவரு என்ன பண்ணிருக்காருன்னா நெருக்கத்துக்குள்ள இருந்திருக்காரு. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போஸ்தலனான வரலை, யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான். இப்போ யோவானுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் மற்ற அப்போஸ்தலருக்கும் கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ்? எல்லாருமே எப்படி இருந்தாங்க? மற்ற சீஷர்கள்லாம் ரத்த சாட்சியாக மறித்தார்கள். யோனா என்ன பண்ணல? ரத்த சாட்சியாக மறிக்கவே இல்லை. அப்ப யோனுக்கு என்ன வரலை? யோவானுக்கு என்ன வரலை? நெருக்கம் வரல. அப்படி எடுத்துக்க முடியுமா? எல்லாருமே ரத்த சாட்சியாக மறித்தார்கள். யோவான் என்ன பண்ணீங்க? ரத்த சாட்சியாக அப்படி எடுத்துக்க முடியுமா? இல்லை. அப்படி என்றால் யோவான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்து அவர் எப்படிப்பட்டவராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான சீடன். இயேசு கிறிஸ்து மேல அளவு கடந்து அன்பு வைக்கிறார். ஒன்னு யோவான், இன்னொன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு. ஸோ 2 பேர்த்துக்குமே ஒரு போட்டி இருந்துச்சு, யாரு ரொம்ப இயேசு கிறிஸ்து மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கணும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பாருங்க, வேதாகமத்தில் இந்த 4 சுவிசேஷங்கள் படிக்கின்ற போது நிறைய அற்புதங்கள் செய்கின்ற பொழுது, நிறைய டாக்டரின் அவர் சொல்கின்ற பொழுது பக்கத்துல 3 பேர் இருப்பாங்க. 3 பேரும் எப்பவுமே இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான், பேதுரு, யாக்கோபு. சில சமயத்துல யாக்கோபு கூட இருக்க மாட்டாரு. யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா யோவானும் பேதுரும் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு க்ளோஸ். அந்த இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையில போய் அந்த சித்திரவாதிக்குள்ள போயின்ற பொழுது 2 பேர் இருந்தாங்க. அதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவானும் பேதுரும். பேதுரு கூட அந்த சேவல் கூடுற பொழுது மனம் கசந்து வெளியே அழுக ஆரம்பிச்சிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்துவை ரொம்ப அளவு கடந்து அன்பு வச்சிருக்கிற யோவான் தான் இயேசு கிறிஸ்து ஸ்டார்டிங்ல இருந்து அவர் மரணம் வரைக்கும் அவர் படுகின்ற எல்லா விதமான சித்திரவாதத்தையும் பார்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் மட்டும்தாங்க. யாருமே அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. யோவானுக்கு தான் அது கிருபைன்னு சொல்ல முடியாது, சகலத்தை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பார்த்தவரா இருக்கார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் முதல் மரணம் வரைக்கும் தன் கண்களாலே கண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் மட்டும்தான். வேற யாருக்குமே இந்த பிளஸிங் இல்லை. சொல்றேன், இந்த பிளஸிங் யாருக்குமே இல்லை. ஸோ இந்த பிளஸிங் யாருக்கு மட்டும்தான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யோவான் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ யோவான் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி பெந்தெகோஸ்து நாளுக்கு பின்னாடி ஒரு ஊழியங்களை அவர் என்ன பண்றாருன்னா ஸ்தாபிச்சு எல்லா சபைக்கு மூப்பரா இருந்து பேர் கூட இருந்து அதுக்கப்புறம் அவர் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கார். இவரோட ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எபேசு அங்க போய் இருந்து அவர் ஊழியங்கள் செய்கின்றார் பார்க்கணும். இவர் பார்த்தீங்கன்னா ஏஜாக இவர் எதை இழக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் ரொம்ப உயிருக்கு அதிகமாக நேசிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாருங்க, இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள், அவர் சீஷர், இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணா அதையும் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா இழந்துடுறாரு. பாருங்க இவருக்கு எப்படி போகுதுன்னு பாருங்க, டிராஜடி. அதுக்கப்புறம் எல்லா பக்கம் சபைகளை ஸ்தாபிச்சார், நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா யோவான் நிறைய அற்புதங்கள் செஞ்சலாம் ஹிஸ்டரி இருக்கு. பட் இந்த சமயத்துல யோவான் அந்த கடைசி காலத்துல சபையில அவர் கூட இல்லை. அதே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இழந்துட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் இவருனால ஏற்பட்ட சீடர்கள் அவரும் அவர் கூட இல்லை. இவரோட உறவினர்கள், இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய தாயின்னு வச்சுக்கணும், அவங்களும் இறந்துட்டாங்க. இவங்க உறவினர்கள் எல்லாமே இறந்துட்டாங்க. இப்போ ஆக்சுவலா இவருக்கு யாருமே இல்லை.
இப்ப யாருமே இல்லைன்னா இவர் எப்படி இருப்பார்? இவருக்கு யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, இவர் மட்டும்தான் இருக்கிறார். ஆனா இவரையும் கொண்டு போய் எங்க வச்சிட்டான்னு பாத்தீங்கன்னா, அதாவது பேனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். நீங்க ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இட்ஸ் அ பேனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. இவரை சாகடிக்கிறதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்கன்னா நாடு கடத்திருக்காங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. இவரை சாகடிக்கிறதுக்காகவே, அதுக்கு பேர் தான் பேனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த பத்மஸ் தீவு, அந்த தீவு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு பாடத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். அந்த இடத்துல ஒரு வயசானவர், வயசாச்சு இல்லை, அந்த சமயத்தில் வயசானவர் ஒரு வெயில் நேரம் மேல இருந்து வெயில் அடிக்குது, கீழே உட்கார முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு இருக்காது, சாப்பிட்றதுக்கு அங்கே எதுவுமே கிடைக்காது. அங்கே என்ன ஏம்னா, யோவானை கொண்டு அங்கே போடுவோம், யோவான் 2 நாள் 3 நாள் இருப்பார். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சுட்டு போய் பார்த்தா அங்கே என்னதான் இருக்குங்க, ஒன்றா டெட் பாடி இருக்கும், இல்லைன்னா பறவைகள் கூட வந்து என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட்டு போக முடியாது, ஏன்னா உட்கார முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உப்பு கலந்த தண்ணி, ஒரு ரொம்ப சூடான கல்லுன்னு பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல யோவான் மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தில் இருந்துக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. யோவான் இந்த சமயத்துல, நம்மளோட பாடத்துல யோவான் எடுக்கும் போது கூட சொல்லியிருப்பேன், யோவான் இந்த சமயத்துல யாரை மட்டும்தான் நினைச்சிருப்பார்? ஆண்டவரே நான் இப்ப சாக போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இல்ல ஆண்டவரே உயிரை நீங்க என்ன பண்ணிக்கீங்க எடுத்துக்கன்னு சொல்லியிருப்பாரா? இது யோவான்ட்ட தான் கேட்கணும். எங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா என்ன ரியலைஸ் பண்ணியிருப்பான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஏசு கிறிஸ்து பட்ட கஷ்டத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு? கண்ணார பார்த்தாருல்ல, எல்லாமே பார்த்தாருல்ல. இவர் இந்த இடத்துல உட்கார்ந்து அதை சிந்திச்சிருப்பார். ஆண்டவரே இது நெருக்கம் இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு பாத்தீங்களா, உங்களை துன்புறுத்தினாங்க பாத்தீங்களா, அதை பார்க்கின்ற பொழுது இந்த பத்மஸ்தில நான் உட்கார்ந்து இருக்கிறது என்னது எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இருதயம் தான் சொல்லுமே தவிர மாம்சத்துல அவர் என்ன பண்ணிருப்பார் தெரியுங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. பாருங்க 35 வயசு, நம்மனால ஒரு 10 நிமிஷம் அப்படி உச்சி வெயில சூரியல நின்னா அடுத்த நிமிஷம் நம்ம என்ன தேடுவோங்க? அரை மணி நேரம் நின்னா தண்ணின்னு கூட கேட்க மாட்டோம், நம்மளே என்ன பண்ணிக்குவோம், போய் படுத்துக்கோ. நம்மளை பார்த்துட்டு மற்றவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தண்ணி தெளிச்சு தண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அதுவும் இந்த ஹீட்டோட அந்த கடல் சைடில் இருக்கிற ஹீட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப இருக்கும். சென்னையெல்லாம் போனால் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, சென்னை தூத்துக்கிட்டு. அப்போ அந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு மட்டும் தான் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை. இப்போ யோவானுக்கு இப்போ தேவன் ஒரு விடுதலை கட்டாயமாக என்ன பண்ணி ஆகணுங்க கொடுத்தாக வேண்டும். இப்போ யோவானுக்கு இந்த சமயத்தில் என்ன விடுதலை கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? நான் யோனா காலத்தில் ஒரு மீன் அனுப்புனது போல ஒரு மீன் அனுப்பிச்சாரு, அதுக்குள்ளே போய் நீ என்ன பண்ணிக்கோ, அவங்க வந்து காப்பாற்றுற வரைக்கும் அந்த மீன் வைத்துக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்த இடத்துல யோவானுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாக வேண்டும். இவரோட நெருக்கத்தை காட்டிலும் ஒரு விடுதலை கொடுத்தாக வேண்டும். என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? என்ன கொடுத்தார்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பாருங்க, இவருடைய பாஸ்ட் எல்லாமே இவரை விட்டு போயிருச்சு. எனக்கு பாஸ்ட் ஒண்ணுமே இல்லை. பாஸ்ட் எல்லாம் இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னா ரொம்ப தனிமையில இருக்கிறார், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறார், மரணத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்காரு. தேவன் சொல்றாரு, நீ பாஸ்ட் பார்க்காத, உனக்கு நீ என்ன காட்டுறேன், உனக்கு என்ன காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நீ ஃபியூச்சரை பாரு. என்ன பண்ணு, ஃபியூச்சர் பாரு. யோவான் அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இவருக்கு வந்திருக்கிற நெருக்கமெல்லாம் பெருசா தெரியுங்களா? பெருக்கு நேரமா இவருக்கு என்ன இருக்குன்னா, இன்னும் தேவன் வரணும் 25 நாள் வச்சிருந்தாலும் கண்டிப்பா யோவான் என்ன பண்ணிருப்பாருங்க, சந்தோஷமா அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருப்பாரு. பாருங்க, ஒவ்வொரு நெருக்கமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஆனா அந்த நெருக்கத்துல நாம கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்தா போதுங்க, தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாருன்னா அங்க விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்த இந்த 4 சம்பவத்துக்கும் ஒரு கன்க்ளூஷன் பார்த்துருக்கோம். நம்ம ஒரு வசனம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பரவாயில்ல, ஒரு கன்க்ளூஷன் நம்ம பார்த்துடலாம். பாருங்க, ஒவ்வொருவருக்கும் நெருக்கம் எப்பொழுது வரும்? ஒவ்வொருவருக்கும் நெருக்கம் எப்பொழுது வரும்? நம்ம இந்த வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, சொத்து நம்மகிட்ட இல்லை சொல்றேன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம், ஆஃபீஸ் பிரச்சனை எல்லாம் நம்ம பேசுறோம். இப்போ இந்த இடத்துல ஒவ்வொருவருக்கும் நெருக்கம் எப்பொழுது வரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பாவங்களை அறிக்கை இடும் பொழுது. இதை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். தேர் கன்ஃபஸிங் தேர் சின், ரியலைஸ் பண்ணி தேவன்ட்ட அந்த அறிக்கை இருக்கும் பொழுது அவங்க மனசு என்னவா மாறிடும்?
முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், ஒரு 6 அடிக்கு ஒரு 6 அடிக்கு ஒரு மனுஷன் ஒரு பராக்கிரமசாலியா இருந்தாலும் தேவன்கிட்ட தன்னிடத்துல ஒப்புவித்து ஜபிக்கின்ற பொழுது என்னவா மாறிடுறாங்க, குழந்தையாக மாறிடுறாங்க. They're confessing their sin. பாவங்களை அறிக்கிற பொழுது அவர் மனசுக்குள்ள ஒரு நெருக்கம் வருது. தேவன் இந்த பாவத்தை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா, இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரா, இல்ல நான் பாவியாக இருப்பேன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணும்போது நிறைய சம்பவங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தாங்க தெரியும், கேட்கறவங்களுக்கு புரியாது. உண்மையான சொல்றேன், ஒருவேளை அந்த கஷ்டத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த வலிய வேதனை இருக்குமே தவிர கேட்கின்றவங்களுக்கோ பார்க்கின்றவங்களுக்கோ உண்மையிலே புரியாது. தேவன் நிச்சயமா விடுதலை செய்வார். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறு செய்திருந்தாலும் தேவனிடம் நன்மை பெற்று கொள்ளும் போது. தவறு செஞ்சுட்டோம். யார் இதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம்? யோனா. என்னன்னா யோனா என்ன பண்ணிட்டாருன்னா தவறு செஞ்சுட்டார். அவர் எங்க போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நினைவே போயிருக்க வேண்டும். கீழ்ப்படியாத நிமித்தம் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தர்ஷீஸ் போயிட்டார். இப்ப பாருங்க, நம்ம தப்பு தான் செய்யறோம், நம்ம செய்யறது தப்புன்னு தெரியுது. அந்த தப்பு செய்கின்ற பொழுது யெகோவா தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது, அந்த நன்மை தேவன் இருந்து வாங்கும் போது நம்ம மனசு எப்படி இருக்குங்க, நம்ம மனசு எப்படி ரியலைஸ் பண்ண வச்சுங்க, அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு கூட ஆண்டவரே நான் தகுதியான்னு சொல்லிட்டு உள்ள ரூம்ல கதவை சாத்திட்டு போய் நம்ம அழுவோம். ரியலைஸ் பண்ணிருங்க, தகுதியே இல்லை ஆண்டவரே அப்படின்ட்டு. நம்ம வார்த்தைகள் வராது, நடுக்கம் தான் வரும், கண்ணில் தண்ணி தான் வரும். அப்படி ஒரு நெருக்கம், அப்போ ஒரு நெருக்கம் வரும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நீதி நிமித்தம் மரணத்துக்குள் செல்லும் பொழுது. இப்ப இந்த இடத்துல நீதி நிமித்தம் மரணம் அப்படிங்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி மரணம்னா அப்படி சாக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உண்மையாகவே என் சகோதரனை நான் நேசிக்கிறேன், நான் உண்மையாகவே என் சகோதரியை நான் நேசிக்கிறேன், உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ள. ஆனா என் சகோதரன் என் சகோதரி என்னை இன்னும் தவறாவே பார்க்குறாங்க, இன்னும் என்னை குற்றமாவே பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம அந்த சூழ்நிலை வருகிற பொழுது கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கும். அது மரணம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு இதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, அதாவது தமிழ்ல தான், இந்த இடத்துல சொல்லாம நம்ம கூட தெரியல, அதாவது தீயினால் சுட்ட பொன் கூட என்ன பண்ணிடுங்க ஆறும், நாவினால் சுட்ட வட்டு என்ன பண்ணாதுன்னா ஆறாது. மாதிரி சில நேரத்துல நம்ம சாகிற மாதிரி நான் தெரிந்துட்டேன்னு சொல்லி கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் வார்த்தைகளால கொள்ளுறாரு பார்த்தீங்களா, அப்போ நெருக்கம் வரும் பார்த்தீங்களா. கவலைப்பட வேண்டாங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்னா விடுவிப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அது எல்லாவற்றையும் இழக்கும் பொழுது அப்போ ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு நெருக்கம். தேவனை நல்லா வச்சிருப்பார், நீ நல்லா இருந்த ஸ்தானத்தில் வச்சிருப்பார். இப்படியே சின்ன சின்னதா படிக்கணும் தூக்கி மேல கொண்டு வந்திருப்பார். எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் வாங்கிட்டேன், அதான் டாப் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது ஒரு சூழ்நிலை நிமித்தம், என்னுடைய கீழ்ப்படிய நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை கம்ப்ளீட்டா இழந்துடுறேன். அதை அப்படியே ரிலீஸ் பண்ணுகிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெருக்கம். இந்த 4 பாயிண்ட் இல்லாம எந்த ஒரு மனுஷனுக்கு நெருக்கம் வராதுங்க. அப்படி இந்த ஒரு வேலை நான் நெருக்கத்தில் இருக்கும்போது தேவன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன்னு வச்சுக்கங்களேன், நான் உண்மையான பல் செலுத்திட்டு வச்சுங்க, கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாருன்னா ஆசீர்வதிப்பார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 54ஆம் அதிகாரம் வசனம் 6-7. 54ஆம் சங்கீதம் 6 மற்றும் 7ஆம் வசனம். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அது நலமானது. இஸ்ரேல் ஜனங்கள் அதுதான் செஞ்சார்கள், யோனா அதுதான் பண்ணார், இயேசு கிறிஸ்து அதான் பண்ணார். அது தெரியும், நாமம் நலமானது, உற்சாகமான தரம். பாருங்க, தொடர்ந்து படிப்போம். 7ஆம் வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். போதுங்க, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன பண்ணிருக்காருன்னா என்னை விடுவித்தார். ஏன்னா இந்த நெருக்கத்தை கொடுத்தவரே யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான். எல்லா விதமான நெருக்கத்தையும் நீக்கி என்ன பண்ணிருக்காருன்னா நீர் விடுதலை கொடுக்கிறாரு. இதை யோபுக்கு ஃப்ரெண்டு சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, யோபு 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோபு 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி. பாருங்க, உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி, யாரே பிதாவாகிய தேவன் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அது மாம்சத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்னைக்கும் அதே தாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கின்ற சூழ்நிலையில எப்படிப்பட்ட நெருக்கமானாலும் வரலாம், எப்படிப்பட்ட நெருக்கமானாலும் வரலாம்.
அந்த நெருக்கத்தில் ஒருபோதும் என்னுடைய மாம்சத்தை மாயமான பலத்தையும் மாயமான கிரியையும் நான் முன் வச்சுட்டேன்னு வச்சுக்கங்களேன், நான் ஒண்ணுமில்லாம போயிருவேன். அப்படிப்பட்ட நெருக்கம் வருகின்ற பொழுது நம்ம கம்ப்ளீட்டா குழந்தைகள் மாதிரி, அதான் சொன்னேன், கம்ப்ளீட்டா இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி, யோனா மாதிரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி, ஆண்டவரே விடுதலை ஆகிறதுக்கு உம்மால மட்டுமே கூடும் சொல்லிட்டு நம்ம தேவன்கிட்ட எவ்வளவு தூரம் சரண்டர் ஆகுறோமோ, தேவன் அந்த சரண்டர் பார்த்த உடனே என்ன பண்ணுவாருன்னா அந்த நெருக்கத்துல இருந்து அவர் என்ன பண்ணுவாருங்க, விடுதலை கொடுப்பார். இப்ப எனக்கு தொடர்ந்து நெருக்கம் மட்டுமே வந்துட்டே இருக்குன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? எது செஞ்சாலும் எனக்கு நெருக்கம் தாங்க, எது செஞ்சாலும் பிரச்சனை தான் அப்படின்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? தேவன்கிட்ட மட்டும் இல்லை. நான் என்ன பண்ணலைன்னா இன்னும் அந்த நெருக்கத்துல இருந்து நான் என்ன பண்ணலைங்க, ரியலைஸ் பண்ணவே இல்லை. அப்ப ரியலைஸ் பண்ணுகின்ற பொழுது, நம்ம கன்ஃபெஷன் பண்ணுகின்ற பொழுது, நம்ம அதை உணர்ந்து ஜபிக்கின்ற பொழுது, அந்த நீதி நிமித்த மரணத்துக்குள்ள போறக்கு அக்செப்ட் ஆகின்ற பொழுது தேவன் இது மூணையும் பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா விடுதலை கொடுப்பார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நமக்கு பலவிதமான நெருக்கங்கள் வரலாம். இன்னைக்கு கொடுமையான பதார்த்தங்கள் நிறைந்திருக்கும்னா இன்னைக்கு ஏதாச்சும் பதார்த்தம் நம்ம குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு குறைஞ்சிருக்கா? லாக்டவுன்ல நமக்கு என்ன பண்ணா எல்லாத்துக்குமே லாக்டவுன், சத்தியத்துக்கு மட்டும் என்ன இல்லைங்க, ஒரு லாக்கும் இல்லை. இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு, அவ்வளோ பதார்த்தம் கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் ஒரு நெருக்கமான சூழ்நிலை தான். ஆனால் நீங்கள் தேவன் என்ன பண்ணாருன்னா சத்தியத்துக்கு விசாலமாக தான் வச்சிருந்தார். எந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணலைன்னா குறைக்கவில்லைன்னு சொல்லிப்பாங்க. அப்படி என்றால் நெருக்கம் எல்லாத்துக்கும் வருவது உண்டு, அது எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த நெருக்கம் வருகின்ற பொழுது நம்ம தேவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம்னா அநேக வசனங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை தோல்ல தூக்கி சுமத்துறது போல ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாருன்னா தூக்கி அவர் என்ன பண்றாரு, சுமக்கிறாரு. அவர் கொடுக்குற நெருக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில சிச்சைன்னு தான் பார்க்கணும். அதை உணர்ந்து கொண்டு தேவன் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக இருக்க அவர் மட்டும்தான் வல்லமை உள்ளவர் என்று புரிந்து கொண்டு நெருக்கம் வருகின்ற பொழுது நம்மளை நாமே ஆராய்ந்து நம்மளை நாமே சீர்படுத்தினா கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாளிலும் கூட நெருக்கத்திலே நெருக்கத்திலே விடுவிக்கிறவர் என்ற தலைப்பில் நம்முடைய அன்பு நிதின் அவர்கள் சிந்தன் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்தளித்தார். நெருக்கத்தை அனுப்பவும் தேவன்தான், விடுவிக்கிறவும் தேவன் தான் பார்த்தோம். அதில் 4 கேரக்டர் பார்த்தோம். ஆபிரகாம், தாவீது, யோசேப்பு, யோபு, இல்லைங்களா? இந்த சைடில் 4 பார்த்தோம். இந்த சைடில் யார் பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள், யோனா, இயேசு கிறிஸ்து, இந்த 3 கேரக்டர் பார்த்தோம், இல்லைங்களா? எப்போ பேரில் சோதனை வரும் அப்படிங்கிறத குறித்து ஒரு 4 சோதனை நெருக்கம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது 4 விதமான காரியங்கள் நம்முடைய அன்பு சார் சொன்னார். எப்படின்னா, பாவங்களை அறிக்கையிட வேண்டும், தவறு செய்தால் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், நீதியை நிமித்தம் மரணம் வரும், எல்லா ஆசீர்வாதங்களும் இழக்கும்போது உலக துன்பங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் அனைவரும் நமக்கு வரும். அதையெல்லாம் நாம் தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் தேவன் நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். சோதனை வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைங்களா? அது யாருன்னு தெரியல. சோதனையே வராதவங்க, சத்தியத்தின்படி சோதனை வராதவர்கள் யாரும் தெரியலீங்களா? எனக்கு தெரியல, இல்லை நிறையா இருக்கு. அதை அடுத்த தடவை பார்ப்போம். இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து நம்முடைய அன்பு சகோதரருக்கும் தேவனுக்கு நாம் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் கீதங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுடைய வாசிக்கின்றோம்.
அதற்கு பின்பு நம்முடைய அன்பு சகோதரர் பால் பாண்டி அவர்கள் நமது மத்தியில் ஜெபம் செய்வார். இந்த நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள். அக்டோபர் 21ஆம் தேதி. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தாவீதைப் போல தேவனுக்கு அருமையான வகுப்பினருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் அங்கங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கிற வசனம் இதுவே. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனாகிய கர்த்தரே சூரியனும் கேடவுமாயிருப்பார். தேவன் இவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பார். அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தினால் அவர்கள் மிகுந்த நன்மையடையவர்களாக அல்லாமல் அவர்களுக்கு ஒரு தொல்லையும் இராது. எல்லா விரோதிகளிடத்திலிருந்தும் எவ்வித தீமையும் நேராவண்ணம் பாதுகாத்து பராமரிக்கிறார். தம்முடையவர்களுக்கு அவர் எந்த நன்மையும் குறைவுபடாமல் பார்த்து கொள்கிறார். தம்முடைய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். அவர் அளித்த வாக்கு தத்தத்தின்படியே அவர் எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற விசுவாசிகளுக்கு தம்முடைய மகிமையின் பரிசை வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அருளி செய்வார். ஆமீன். ஷோம் செய்வோம். வானாதி வானங்களில் பூமியில் உள்ள மண்மக்களை எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தமும் எங்களை வழிநடத்தி வருவதற்கான ஒன்றான மீதுவரை கடந்து போன காலம் முழுவதும் எங்களை கிருபையாய் கண்மணிப்போட பாதுகாத்து இந்த மட்டும் வழிநடத்தினவரே உமக்கே துதிக்க நம்ம யாவற்றையும் எங்களுடைய இரட்சகர் வழியாக இந்த வேலையில் எடுக்கிறோம் சாமி. இதோ இந்த இக்கட்டான காலங்களிலும் எங்களை நோக்கி பார்த்து எங்களுக்கு தேவையான சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிற அந்த மேலான கிருபைகளுக்காக நன்றிகளையும் துதிகளையும் எடுக்கிறோம் சுவாமி. தேவர் ஏதோ உங்களுடைய சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் நாங்கள் இல்லாமல் அதன்படியும் நடக்க நீர்தாமே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமே கூட நாங்கள் வேண்டுகிறோம். நெருக்கத்திலே உங்களை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களை விடுவிக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய சத்தியத்தின்படி நாங்கள் அறிந்து கொள்கிறோம். தேவரீர் எல்லா நேரங்களிலும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமே கூட நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வேளையிலே விசுவாச வீட்டாரால் உங்களுடைய திருப்பாத்திலே நாங்கள் அனைவரும் வருகிறோம் சுவாமி. எங்களுக்கேற்ற ஞானம் புத்தி சகலவற்றை தந்து இந்த காலகட்டங்களிலும் எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தர வேண்டுமா கூட அனுதினமும் உங்களுடைய திருப்பாத்திலே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமாய் கூட இந்த வேலையை நாங்கள் கொண்டாடுகிறோம். சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாமல் அந்த சத்தியத்துக்கு ஏற்ற சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ எம் ஒவ்வொருவருக்கும் தேவையான பரிசுத்த ஆவியை தந்து வழிநடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம். விசேஷ விதமாக இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான பலத்தையும் சுகத்தையும் அறிவையும் எல்லாவற்றையும் தந்து எல்லாமே வழிநடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம். அது மட்டுமல்ல சுவாமி, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக கூட உங்களுடைய திருப்பாதத்திலே வருகிறோம். அவருடைய பலவீனத்தில் உங்களுடைய பலனும் அவருடைய சுகவீனத்தில் உங்களுடைய சுகம் தந்து வழிநடத்த வேண்டும் கூட நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த யாவற்றையும் எங்களுடைய இரட்சகரும் மீட்பரும் அனுபவத்தின் ராஜாவாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த மன்றாட்டுகள் நாம் ஏற்றுக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பிதாவினுடைய அன்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் மீண்டும் சதாகாலம் இருப்பதாக. சகோதர நாமாவும் இன்றைய நாளுக்குரிய அறிவிப்பு விசேஷமான அறிவிப்புகள் ஒன்றும் இல்லை. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களுக்கு நமது திருச்செங்கோடு கிளை சபையில் இருக்கக்கூடிய மாலை கூட்டத்துக்கு அநேக சகோதர சகோதரர்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கிறோம். பயந்துக்காதீங்க, தயவுசெய்து வந்தால் கொரோனா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வீட்டிலே உட்காந்து கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க. தயவுசெய்து மாலை கூட்டத்திற்கு நீங்கள் வரும்படியாக உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்வோம். விசேஷமான அறிவிப்பில் நாளை மாலை சரியாக 7:15 மணிக்கு நமது சபையில் கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த அறிவிப்பை தொடர்ந்து